அயோத்தி ராமர் செய்த அற்புதம். ஊபி கண்டு வரும் அபார வளர்ச்சி. எதிர்பார்த்த அறிக்கை வெளியானது. கடந்த 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் இந்து மக்களின் 500 ஆண்டுகால கனவான அயோத்தியில் பலராமருக்கு ஆலயம் எழுப்பி பிரணாப் பிரதிஷ்டை நிகழ்வை பிரதமர் மோடி முன்னின்று நடத்தி வைத்தார். இதற்கும் வழக்கம் போல் RSS பாஜக எதிர்ப்பாளர்கள் கோவில் கட்டி என்ன பயன், இதனால் நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்கும் ஏதாவது லாபம் இருக்கிறதா, இவர்களது அரசியல் லாபத்திற்காக இவற்றை அரங்கேற்றி வருகின்றனர் என்று வன்மத்தை தற்போது வரை உமிழ்ந்து வருகின்றனர். ஆனால் மறுபுறமோ ராமர் கோவிலின் அருளாசி உத்தரப்பிரதேச மாநிலத்தை மிளற வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆண்டுதோறும் அந்த புனித ஸ்தலத்திற்கு வரும் உலகெங்கிலும் கோடிக்கணக்கான பக்தர்கள் ஜெய் ஸ்ரீராம் என்று கோஷமிட்டு படையெடுக்கின்றனர். குழந்தை ராமரை வழிபடுகின்றனர். இதன் மூலம் அயோத்தியை உள்ளடக்கிய உத்தரப்பிரதேச மாநிலம் பொருளாதார வளர்ச்சியை கண்டு வருகிறது. இதனை உறுதி செய்யும் வகையில் பல்வேறு ஆய்வு கட்டுரைகள் சமீபத்தில் வெளிவரும் நிலையில் அந்த வரிசையில் பொருளாதார மறுமலர்ச்சி என்ற தலைப்பிலான லக்னோ IIM நடத்திய ஆய்வின் அறிக்கை சமீபத்தில் வெளியாகியுள்ளது. அதில் உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகள் செலவிடும் தொகை 4 லட்சம் கோடி ரூபாயை தாண்டும். அதில் அயோத்தி முக்கிய பங்கு வகிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அயோத்தியில் சுற்றுலா சார்ந்த நடவடிக்கைகள் 20,000 கோடி ரூபாய் முதல் 25,000 கோடி ரூபாய் வரை வரி வருவாயை உருவாக்கும். அயோத்தியில் 2021ஆம் ஆண்டு 200 உணவகங்கள் மட்டுமே இருந்த நிலையில் தற்போது 2000 உணவகங்கள் உள்ளது. 2021ஆம் ஆண்டு 500ஆக இருந்த ரிக்ஷாக்கள் எண்ணிக்கை 2025ஆம் ஆண்டில் 17,000ஆக உயர்ந்து உள்ளது. நகைக்கடைகள் 3இலிருந்து 20ஆக உயர்ந்திருக்கிறது. மேலும் வங்கிக் கிளைகள் 4 மடங்கு அதிகரித்து உள்ளது. அயோத்தியில் நிலத்தின் மதிப்பு குறிப்பாக கோவிலுக்கு அருகில் 5 மடங்கு முதல் 10 மடங்கு வரை உயர்ந்து உள்ளது. அயோத்தி நகரின் GST வருவாய் 400 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. இந்த நிதியாண்டில் சுற்றுலா மூலம் அயோத்திக்கான வருவாய் 10,000 கோடி ரூபாயை தாண்டும் வாய்ப்புகள் உள்ளது. கடந்த 2020ஆம் ஆண்டை விட 2025இல் தங்கும் விடுதிகளின் எண்ணிக்கை 1000க்கும் மேல் அதிகரித்து உள்ளது. இது 2031இல் 8,500 முதல் 12,500 வரை உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ராமர் ஆலயம் திறப்பதற்கு முன் அயோத்திக்கு ஆண்டு ஒன்றுக்கு சராசரியாக 1.7 லட்சம் பேர் வருகை புரிந்தனர். இது 2024ஆம் ஆண்டு ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டைக்கு பிறகு முதல் 6 மாதங்களிலேயே 11 கோடியை எட்டிவிட்டது. இது வாரணாசி மற்றும் பிற புனித தலங்களின் எண்ணிக்கையை விட மிக அதிகமாகும். இதன் மூலம் அயோத்தி நகரம் பொருளாதார மறுமலர்ச்சியை கண்டு வருகிறது. அயோத்தியில் சாதாரண கடைக்காரரின் சராசரி வருமானம் 5 மடங்கு உயர்ந்து உள்ளது. நாள் ஒன்றுக்கு 400 முதல் 500 ரூபாயாக இருந்த அந்த வருமானம் தற்போது 2,500 ரூபாய் வரை உயர்ந்து உள்ளது. அந்த அறிக்கை தெளிவாக ராமர் கோவில் திறப்பதற்கு முந்தைய நிலைமையையும் தற்போதைய நிலைமையையும் ஒப்பிட்டு அறிக்கை வெளியிட்டுள்ளது. உலகளவில் பொருளாதாரம் பல நாடுகளின் தள்ளாடி வரும் நிலைகள் இந்தியாவின் பொருளாதாரம் சனாதன தர்மத்தை அடிப்படையாக கொண்டு இயங்கி வருவதால் அது எந்த ஒரு ஆபத்திலும் சிக்காமல் சென்று வருகிறது. கோவில்கள், பண்டிகைகள் உள்ளிட்டவைகள் நம் பொருளாதாரத்தை உயிர்ப்புடன் வைத்திருக்கிறது. தமிழகத்திலும் பிரசித்தி பெற்ற ஆலயங்கள் உள்ளூர் பொருளாதாரத்தை மேன்மையடைய செய்து வருகிறது. மேலும் தமிழகத்தில் உள்ள அனைத்து கோவில்களையும் சீராக புனரமைத்து பக்தர்களின் வசதிகளை மேம்படுத்தி தமிழகத்திற்கென்று பிரத்யேக ஆன்மீக சுற்றுலா என்ற ஒரு பிரச்சாரத்தை தமிழக அரசு முன்னெடுக்க வேண்டும். அப்பொழுது தமிழகத்தின் பொருளாதாரம் மேலும் உயரும் என இந்து மத ஆர்வலர்களும் பொருளாதார நிபுணர்களும் கருத்து கூறி வருகின்றனர்.